இலங்கையில இருக்க ஒரு தீவுல அடிமையா இருக்க ஒரு கூட்டம் சூழ்நிலை காரணமா அங்க இருக்க பெரிய மனுஷங்களோட கடத்தலுக்கு உதவுது. நீ அங்க போய் உளவு பார்க்கணும். இந்தியாவுக்கே ஆபத்து விளைவிக்கிற ஒரு விஷயம் கப்பல்ல அங்க வருது. அது பத்தின தகவலை கொடுக்கணும். இந்தியாவுல இருந்து வெள்ளக்காரன் காலத்துல போன அந்த கூட்டத்தோட இப்போதைய தலைவன் உன் அண்ணன் தான். சின்ன வயசுல உன் அப்பாவை கொன்னுட்டு அங்க ஓடி போனவன்ட்டு போலீஸான விஜய் தேவரகொண்டாவுக்கு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறாரு உளவுத்துறை உயர் அதிகாரி. அண்ணன் மேதான பாசத்தால இலங்கை போய் அந்த கூட்டத்திலேயே சேர்றாரு விஜய் தேவரகொண்டா. அங்க இருக்க கடத்தல் கும்பல் தலைவனோ அந்த மக்கள் கூட்டத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறான். அண்ணன் கூட சேர்ந்து விஜய் தேவரகொண்டா என்ன செய்யறாருன்றது தான் கிங்டம் படத்தோட கதை. தெலுங்குல ஹிட்டான ஜெர்சி படத்தை இயக்குன கௌதம் தின்னனூரி தான் இயக்கி இருக்காரு. தமிழ்லையும் டப்பாகி இருக்கு. கிங்டம் கதை பார்த்தீங்கன்னா 1990களில் இலங்கையில் உள்நாட்டு போர் நடக்கிற காலகட்டத்தில் நடக்குது. ஆனாலும் அந்த போருக்கும் இந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லை. 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திரா கடற்கரை பகுதிகளில் இருந்து அடித்து துரத்தப்பட்ட ஒரு கூட்டம் இலங்கையில் தஞ்சம் அடைகிறாங்க. சொந்த மண்ணில் மறுபடியும் குடியேறுவோம், தங்களை மீட்க ஒரு அரசன் வருவாரு அப்படின்ற நம்பிக்கையோட இருக்காங்க. அப்பதான் வர்றாரு விஜய் தேவரகொண்டா. அவர் எப்படி தலைவன் ஆகிறாருன்ற ரீதியில கதை நகருது. இதுக்கிடையில அண்ணன் தம்பி பாசத்தையும் சேர்த்து இருக்காங்க. விஜய் தேவரகொண்டா இருக்காரு, அனிருத் இருக்காரு. ஜெர்சி டைரக்டர் படமாச்சேன்ட்டு நம்பி போனா படம் முழுக்க சண்டை, அடிதடி, சேசிங், வெட்டு, குத்து, ரத்தம். ஆமாங்க, இது பக்காவான ஆக்ஷன் கதை. பாக்யஸ்ரீ அப்படின்ற அழகான ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க டாக்டரா வந்து சில வசனம் மட்டும் பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு பாடல் கூட இல்லைன்றது சோகமான விஷயம். லவ்ன்ற பேர்ல 2 டைலாக், அவ்வளவுதான். அட போங்கப்பா, ஒரு தெலுங்கு படத்துல கலர்ஃபுல் பாடல், குத்துப்பாட்டு கூடவா இல்லை? படத்தை தூக்கி பிடிக்கிறதே விஜய் தேவரகொண்டா தான். அறிமுக காட்சியில் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவ்வளவு எனர்ஜி. கோவப்படுறாரு, துரத்துறாரு, அடிக்கிறாரு, ஆக்ரோஷமாகிறாரு. சில சமயம் அதுவே ஓவர் டோஸ் ஆகி மிகைப்படுத்தப்பட்ட நடிப்பு மாதிரி தெரியுது. இதை தவிர தமிழில் அவர் டைலாக் டெலிவரியில் நிறைய தெலுங்கு வாடை. காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல் கூட தனி கவனம் செலுத்தலைங்க. ஹீரோயிஸை பில்டப்பாக பல சீன்கள் இருக்குது. அது அவர் ரசிகர்களுக்கு பிடிக்கலாம். குறிப்பாக தங்கம் கடத்துகிற ஒரு சீனு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணா அவர் பறிஞ்சு பேசுறது, சில தடைகளை நீக்கிறதெல்லாம் ஃபீலிங். ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் அவர் கேரக்டர்லையும் நிறைய மாற்றங்கள். வில்லனா வர்ற வெங்கடேஷுக்கு அவ்வளவு பில்டப்பு. அவரே அதிக காட்சிகள்லையும் வராரு. விஜய் தேவரகொண்டா அண்ணனா வர்ற சத்யதேவ் நல்லா நடிச்சிருக்காருங்க. மற்றபடி ஏகப்பட்ட வில்லன்கள், அவங்க டீமு, அவங்களோட மீட்டிங், சண்டைன்னு படம் போயிட்டுருக்கு. அந்த தீவில் வாழ்கிறவங்க ஏனோ ஆதிவாசிகள் மாதிரியே இருக்காங்க. அவங்களோட ஆபரணம், உடை, டேட்டூ அந்த காலம் மாதிரி இருக்கு. 90களில் இப்படி யாராச்சும் இருப்பாங்களா இயக்குனரே? இடையில ஒரு சாமியார் மாதிரியான குரு வந்து ஓவர் பில்டப்பை கொடுக்குறாரு. அதை விட கொடுமை, கடைசியில் விஜய் தேவரகொண்டா பில்டப்பாக வைக்கப்பட்டிருக்க பல நிமிட சீன்கள் தனியாளாக ஒரு பெரிய படகை இழுக்கிறாருங்க. ராஜாவா மாறி ஏதேதோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வித்தியாசமான கூட்டத்தில் உக்காந்து போஸ் கொடுக்குறாரு. எப்பா முடியலன்ட்டு பார்வையாளர்களே பதறுவாங்க. இந்த காலத்தில் இப்படி ஒரு படமா? படத்தோட நீளமும் அதிகம், பிற்பாதி ரொம்பவே போரு. அண்ணன் தம்பி பாசம் பரவாயில்லன்னு சொல்லலாம். உளவுத்துறை அதிகாரி, கோட் வேர்டு, கடத்தல் கும்பல் கூட்டம் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. கிளைமேக்ஸுக்கு முந்தைய சண்டையில் ரத்தம் ஓடுது. ஹீரோ எங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு. மக்களை, அண்ணனை காப்பாற்றாத ஹீரோ மேலே நமக்கே கோபம் வருது. வில்லன் சம்பந்தப்பட்ட சீன்கள்லாம் ஓரளவுக்கு ஆறுதல். வில்லன் வெங்கடேஷ் தனித்துவமான நடிப்பில் ஜொலிச்சிருக்காரு. இலங்கையை, அதன் கடற்பகுதியை, நிலப்பரப்பை அவ்வளவு அழகாக காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர். அனிருத்தோட பின்னணி இசை ஓகே தான், பாடல்கள் சுமார் தான். மற்றபடி கதையும் புரியலை, திரைக்கதையும் சரியில்லை. கிளைமேக்ஸ் பிடிபடவே இல்லை. மொத்தத்தில் விஜய் தேவரகொண்டாவுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. இதில் அடுத்த பாகமும் உண்டுங்க. அந்த மக்கள் கூட்ட ராஜாவாக மாறிட்டாரு விஜய் தேவரகொண்டான்னு முடிக்கிறாங்க. தேவுடா, அடுத்த பாகத்திலையாச்சும் எல்லாரையும் காப்பாத்து. கிங்டம் சாம்ராஜ்யம் சரிய கிங் தத்தளிக்கிறார்.